வாய்ஸ் மறுபடியும் ஒரு தமிழ்நாட்டில வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அத தட்டி கேட்காம நம்ம விடவே கூடாது. ஏன் சொல்றேன் அப்டின்னா வந்து, நம்ம எல்லாம் வந்து எப்படி சொல்றது அப்டின்னா, நம்ம வீட்ல நடந்துச்சு அப்டின்னா எப்படி இருக்குமோ, அந்த மாரி நம்ம கொந்தளிச்சு, அ அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு நமக்கே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யார பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்டின்னா, இவங்கள பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். பாருங்க எல்லாரும் இப்ப எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இவங்கள தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எது நிஜம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வீடியோ வந்து பார்த்துட்டு, எது உண்மை, எது பொய்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சோசியல் மீடியால வந்து போடுங்க. ஏன்னா நானே வந்து வீடியோ பார்த்துட்டு தான் நேர்லலாம் நான் முடியலங்க. நான் வந்து சில பல வீடியோக்கள் பார்த்துட்டு எது உண்மை, எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேசிட்டே இருக்கேன் முன்னாடி. ஏன் எதனால அப்டின்னா வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு பையனோட ஃபோட்டோ எடுக்கிறதா கேஷுவல் தான் ஆயிருச்சு. அது சகஜமான ஒரு விஷயம் தான். அது வந்து அவங்க காலேஜ்ல போயிட்டு ஒருத்தவங்ககிட்ட சொல்லி, அது காலேஜ்ல இருக்க வேலை செய்றவங்களுக்குலாம் தெரிய வந்து அவமானப்படுத்தி, அ ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. பேரண்ட்ஸையும் ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. கொச்ச வார்த்தைய யூஸ் பண்ணி ரொம்ப மன வேதனைக்கு அவங்கள ஆளாக்கியிருக்காங்க அந்த பெண்ண வந்து. அது தாங்க முடியாம மன அழுத்தம் அதிகமாக்குனது அந்த காலேஜ். அந்த காலேஜ்ல வேலை செய்றவங்க எல்லாருக்கும் நான் வந்து இது எப்படி சொல்றதுன்னா, பொறுப்பு அவங்க தான். முழுக்க முழுக்க அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்த வர வச்சு, அவங்கள சூசைட் பண்ற அளவுக்கு வர வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்கள சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. இப்போ வந்து பஸ்ல போணும்னா கூட பெண்கள் தொல்ல. சில பெண்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு உயிர் வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு உயிர் போயிருக்கு. இப்போ இதுல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு உயிர் போயிருக்கு. உலகத்துல என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. எங்க போனாலும் ஆபத்துன்ற ஒரு விஷயம் வந்து நிரந்தரமா ஆயிருச்சு. அத நம்ம பார்த்து பத்திரமா சூதானமா போறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா பஸ்ல போனா அந்த மாரி பெண்களால தொல்ல. ட்ரெயின்ல போனா புள்ளிங்களோட தொல்ல. என்ன பண்றது? காலேஜுக்கு போனா, காலேஜ்ல இருக்கவங்க ஒழுங்கா சொல்லி தராம அவமானப்படுத்தின்னு வரியான்னு கூப்பிடுறது, எல்லாம் பண்றது. ஐய்யய்யோ! முடியல. பஸ் ஸ்டாப்ல போயிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா கூட, கேங்க தொல்ல. சுத்தமா முடியலங்க. வாழ்க்கையே வந்து அப்படியே ஒரு மாரி சர்க்கிள் வந்து எப்படி இருக்குன்னா, அப்படியே வெளிய போகும்போதே, அப்படியே ஒரு பயமா இருக்கு. அப்படியே நம்மளுக்கு ரிட்டர்ன் போயிட்டு எப்படி சொல்ல, போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஆ நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ள வந்துட்டோம், வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னோம்னா நிம்மதியாவே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பெண்ண வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. நாளைக்கு நமக்கு நடந்தா கூட ஆகும். ஏன்னா சப்போர்ட் பண்ணணுன்றது கூட இல்ல. எல்லாருக்கும் தெரிய வைங்க. ஏன்னா இப்படியும் இருக்கிறாங்க. மக்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு, அந்த மாரி இருக்கிறவங்கள மன அழுத்தத்த வர வைக்கிறவங்க வந்து அவங்க வந்து இருக்கவே கூடாது. காலேஜ்ல இருக்கவே கூடாது. மொத்தத்துல வந்து என்ன கேட்டா அப்படின்னா, இவ்ளோ பேசுறேன்னு வச்சுக்கங்களேன். நீங்களே இப்ப என் வீடியோ எடுத்து போடுறீங்க. இல்ல நான் சொன்னத வச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ என்ன நடக்கும்னா, அது பெரிய காலேஜ். பெரிய பெரிய கைகள் வந்து அதுல இணைஞ்சிருக்கு. இப்போ நம்ம எவ்ளோ பேசினாலுமே, பணம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது, அத அப்படியே மூடி மறைச்சுருவாங்க. நான் என்ன கேட்டா எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி. அந்த பணத்த குடுத்து எல்லாத்தையும் அப்படியே மறைச்சுருவாங்க. நீங்க வேணா பாருங்க. இன்னும் 2டே நாளு. இது நடந்து வந்து ஒரு 2 நாள், 3 நாள் ஆயிருக்கும். இருந்துமே, இன்னும் 2 நாள்ல எல்லாமே மறந்துரும். ஏன்னா இத விட பெரிய விஷயம் வரும்போது நம்ம வந்து அத மறந்துருவோம். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே அப்படிதான் இருக்கு. வேற வழியே இல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. வீட்டுக்கு விட்டு நீங்க சில்ட்ரன்ஸ வெளிய அனுப்புறீங்க அப்படின்னா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னாலுமே ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா நம்ம நல்லா போனா கூட ஒருத்தன் எதிர்ல வந்து உடுறான். அந்த மாரி தான் இருக்குது. இன்னும் நெறைய வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஸ்கேம பத்தி ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு நடந்ததும் சொல்றேன். என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, மத்தவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றேன். முக்கியமா நான் வண்டி எடுத்தது ஒரு 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 பெரிய வீடியோவா நான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா புது வண்டி ஃபால்ட் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. நாடு அந்த அளவுக்கு இருக்குது. பேசிக்கா வந்து கோவம் அதிகமா வருங்க. வேற வழியே இல்ல. கோவத்த அப்படியே கட்டுப்படுத்திட்டு அப்படியே இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே புலம்பிக்கிட்டு அந்த மாரி இருக்கேன். எனக்கு அதெல்லாம் கூட விட்டுருங்க. இப்போ அந்த பொண்ணு உயிர் போயிருச்சு. திருப்பி வரவும் வராது. போனது போனது தான். ஆனா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு பொண்ணு போயிருக்கு அப்படின்னா, அதெல்லாம் என்ன பாவம்? இதெல்லாம் எதுல வந்து எந்த பாவத்துல சேர்த்தீங்கன்ற மாரி எனக்கே தெரியல. எனக்கு மட்டும் அந்த அ அண்ணியனோட சாப்டர் வந்து எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா ஆசைப்படுறேன் இப்ப எனக்கு. ஏன்னா அந்த அந்நியன் வந்து இப்போ பாவம் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தண்டனை குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி எனக்கு அந்த அந்நியன் வந்து ஒரு கேரக்டர் எனக்கு வந்து வரணும் அப்படின்ற மாரி தான் இப்ப இருக்கு. எல்லாரையும் போட்டு யார் யாரெல்லாம் பாவம் பண்றாங்களோ அவங்களலாம் போட்டு கடாயில வறுக்கிறது, அட்டைப்பூச்சிய வந்து மொ உடம்பு ஃபுல்லா பண்றது, அதெல்லாம் வந்து தேடி 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 புடிச்சு யார் யாரெல்லாம் பாவம் பண்றாங்களோ அவங்களலாம் அப்படியே சாய்க்கணுன்ற மாரி தான் தோணுது. ஏன்னா நானே சின்ன பையங்க. எனக்கே பயங்கர கோவம் வருது. சில பேர்லாம் அவங்க அப்பா, அம்மாக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பாவங்க போயிருச்சு. இது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்லாம் கூட ஒண்ணும் இல்லங்க. ஏன்னா எல்லாரும் இப்ப ஷேர் பண்ணுங்கன்றாங்க. ஆனா நீங்களும் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. நாளைக்கு உங்களுக்கு நடக்கும்போது, நீங்க இந்த அணையத்த பத்தி பேசும்போது யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்துல ஷேர் பண்றதும், பண்ணாம இருக்கிறதும், அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி தர்றதும், தராம போறதும் உங்க கையில தான் இருக்கு. ஏன் உங்க கையில இருக்குன்றனா, உங்க ஃபோன் மூலியமா எல்லாத்தையுமே பிரபலமாக்க முடியும். ஏன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒருத்தர் இறந்திருக்காரு அப்படின்னா, எல்லாம் ஃபோன் தான் காரணம். நம்ம யூஸ் பண்ற ஃபோன வச்சு பொழைக்கவும் முடியும், சாகடிக்கவும் முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். ஆக மொத்தத்துல நான் சொல்றது என்னன்னா, நாளைக்கு உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா வலிக்கும். அப்போ இத நீங்க பார்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க வந்து நம்மளுடைய உறவு, நம்ம அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி நம்ம நெனச்சு நம்ம ஒரு ஒரு முழுமையான அந்த அவங்க ஃபேமிலில இருக்கவங்க கோவமா அவங்களால பேச முடியாது. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம தான் பேசி ஆகணும். ஏன்னா சோசியல் மீடியால இருக்கவங்க எல்லாரும் மோஸ்ட்லி பேசுறாங்க. பாதி பேர் பேச மாட்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் போடுங்க. எல்லாம் தெரியட்டும். ஏன்னா அந்த பொண்ண பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குதுங்க. காலேஜ் படிக்க வேண்டிய வயசுல தூக்கு மாட்டி செத்துருக்கா அப்படின்னா கஷ்டம் தாங்க. நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி
முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுங்க. மற்றவங்களை இனிமேல் வரப்போகிற பெண்களை காப்பாற்றுங்க. இப்போ போன வெறுப்பு போயிடுச்சு, வராது. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப சோகமாக தான் இருக்குது எனக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் ஒரு கண்டிப்பாக சொல்கிற ஒரு ஸ்கேம் ஒன்று இருக்குது. அந்த வீடியோ பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, டாடா, பை பை.